சிறப்பாக இருக்கிற ஒரு சில புனிதர்களையும் அவருடைய வாழ்க்கைகளையும் நாம் தியானிப்பது என்பது வழக்கம். அதே போன்று இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாம் சிறப்பாக தியானிக்க இருப்பது நம்முடைய அன்னை, விண்ணேற்பு அன்னை அவர்களை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த விண்ணேற்பு அன்னை இரண்டு விதமான கருத்துக்களை நமக்கு தருகிறார்கள். முதலாவதாக விண்ணேற்பு அன்னை எந்த கருத்தை தருகிறார் என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கடவுள் தன்மையும் மனித தன்மையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகிலே அன்னை மரியாவுடைய அந்த கர்ப்ப பையிலே உருவாய் வந்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து இந்த உலகத்தை அவர் சிலுவையின் வழியாக மீட்டார். ஆகவே இறைத்தன்மையில் இருந்த அவர் மனித தன்மையையும் அவர் இரண்டு தன்மையையும் கொண்டிருந்தார். ஆகவே இந்த இரண்டு தன்மை ஒவ்வொரு மனிதருக்கும் வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவருமே தன்னுடைய இறைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி இறைத்தன்மையோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுளுடைய நிறைவான ஆசீர் உண்டு என்று சொல்லுகிறது முதலாவது கருத்து. இரண்டாவதாக இந்த விண்ணேற்பு நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்றால், இறந்தவர்கள் ஒரு நாள் விண்ணகம் செல்வார்கள். இறந்தவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை புகழ்வார்கள். இறந்தவர்கள் ஆண்டவரோடு வாழ்வார்கள் என்கிற ஒரு செய்தி. ஆகவே நம்முடைய வாழ்வு மண்ணோடு மண்ணாய் அழிந்து போவது அல்ல, மாறாக ஒரு நாள் நாம் விண்ணகத்திற்கு எழுப்பப்படுவோம். அந்த விண்ணகத்திற்கு எழுப்பப்படுகிற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொல்கிறது. ஆக இந்த விண்ணேற்பு இரண்டு கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நான் எந்த தன்மை கொண்டவனாக இருக்கிறேன்? இந்த பூ உலகிலே கடவுள் தன்மையை மேலோங்க இருக்கிறதா அல்லது மனித தன்மை மேலோங்க இருக்கிறதா? முதலாவது, இந்த கடவுள் தன்மையும் மனித தன்மையும் எது எனக்கு மேலோங்க இருக்கிறது என்று பார்த்து ஒருவர் தன்னையே அவர் தேர்ந்து தெளிந்து விட்டார் என்றால் உண்மையிலே அவர் மறிந்த பிறகு விண்ணகத்திற்கு உரிமை கொண்டவராக அவர் இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த மன்னக வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தால் நாம் இறந்த பிறகு விண்ணகத்திற்கு செல்வோம் என்று சொல்லுகிற பொழுது அன்னை நமக்கு 4 விதமான கருத்துக்களை நமக்கு தருகிறார். இந்த 4 விதமான கருத்துக்களை நீங்கள் உள் வாங்கி வாழ்ந்தீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் இறந்த பிறகு விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். முதலாவதாக சொல்லுவது கேடின்மை. என்னதுமா? முதலாவது சொல்வது கேடின்மை, இரண்டாவது சொல்வது ஒளி, மூன்றாவது சொல்வது கணமின்மை, நான்காவது சொல்வது நுட்பம். கேடின்மை, ஒளி, கணமின்மை, நுட்பம். இந்த 4ஐயுமே நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்றால் விண்ணக வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. முதலாவதாக கேடின்மை. கேடின்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழியாமை என்பது பொருள், அல்லது அழிவில்லாத நிலை என்பது பொருள், அல்லது சிதைவில்லாதிருத்தல் என்பது பொருள். ஆகவே பலதரப்பட்ட பொருள் நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அழியாத ஒன்றுக்குத்தான் கேடின்மை என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்துல எதை நாம் பார்த்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது கடவுள், அவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை தான் ஒருபோதும் அழிவது கிடையாது.
ஆகவேதான் கடவுள் அழகாக சொல்லுகிறார், நான் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதும் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புள்ளியோ எதுவும் அழியவே அழியாது என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, இந்த உலகத்திலே அழிக்க முடியாது என்று சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியா வித்தாகிய கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் பிறப்படைந்தீர்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அழிந்து போகிற வித்தினால் அல்ல, மாறாக அழியா வித்தினால், ரீபார்ன், மீண்டும் நீங்கள் பிறக்கக்கூடிய விதத்துல, born again, மீண்டும் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற விதத்திலே, விசுவாசத்தை ஆழப்படுத்துகிற விதத்திலே உங்களுடைய வாழ்வானது இருக்கிறது என்று சொல்லுகிறது இன்றைய வாசகம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான். பிறக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய விருப்பம் போல இந்த உலகத்திலே வாழ்வதனாலே பலதரப்பட்ட சூழ்நிலையில் அவன் சிக்கிக் கொள்கிறான். சிக்கிக்கொண்டு பாவத்திலே விழுகிறான், பாவத்திற்கு அடிமையாகிறான். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் அழித்து விடுகிறான். நரகம் அவனை அழைத்துக் கொள்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான், கடவுளை பற்றி அறிந்து கொள்கிறான், திருமுழுக்கு பெறுகிறான். இந்த திருமுழுக்கின் வழியாக அவன் மீண்டும் புதிய ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே பிறப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி மீண்டும் புதிய ஒரு மனிதனாய் பிறக்கிறவன் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவனாக மாறுகிறான். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிற ஒரு மனப்பான்மையில் அவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அப்படி ஒவ்வொரு நாளும் வாழுகிற அவனை கடவுள் போற்றுகிறார், புகழ்கிறார், ஆதரிக்கிறார், அவனை மாட்சிப்படுத்துகிறார். இறந்த பிறகு விண்ணகத்திற்கு அவரை அழைத்து சொல்லுகிறார். இந்த வித்து என்று சொல்லுகிறோமே, அது உயிரினுடைய தொடக்கம் என்று சொல்லுகிறார். இந்த வித்து என்று சொல்லுகிறது ஒரு விதை போல. விதை சாதாரணமாக ஒரு மண்ணிலே தூவுகிறோம், அது இறந்ததாகவே காணப்படுகிறது. சிறிய விதைதான், ஆனால் அந்த விதைக்குள் ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விதைக்குள் ஒரு விதமான பெரிய மரம் உருவாகக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, புது பிறப்பு அடையக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது, வலிமை இருக்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. அதே போலதான் இந்த பூ உலகில் பிறந்திருக்கிற நமக்கும் கடவுள் ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் தந்திருக்கிறார். இந்த பூ உலகிலே நாம் பிறந்து விட்டோம், ஆகவே வாழ்ந்து விடுவோம், வாழ்ந்து விட்டு இறந்து விடுவோம் என்பது அல்ல. மாறாக இந்த பூ உலகிலே பிறந்திருக்கிறோம், எதற்காக பிறந்தோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எதற்காக இந்த பூ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என் வழியாய் கடவுள் இந்த உலகத்திலே என்ன சொல்லித்தர போகிறார், என் வழியாய் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னை பற்றியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் என்னுடைய நிலைப்பாடை பற்றியும் நான் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறேன் என்றால் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை என்னால் ரசிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையை என்னால் அனுபவித்து வாழ முடியும் என்று சொல்லுகிறது இன்றைய வாசகங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. ஆகவேதான் உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தினால் உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் விவிலியம், அந்த வேத வாக்கு என்பது பழமையான ஒரு விவிலியம் தான். ஆனால் படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை அது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது.
எப்பொழுதோ எழுதப்பட்ட வாக்கியங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்விகளுக்கு விடையாய் அமைகிறத, ஒவ்வொருவனுக்கும் புரிதல்கள் இல்லாதவனுக்கு புரிதலை தருகிறத. விவிலியம் எப்பொழுதோ எழுதப்பட்டது, அது பழையது, ஆகவே புதியதோடு ஒத்து போவாது என்பது அல்ல. மாறாக விவிலியம் ஒவ்வொரு முறையும் புது கருத்துக்களையும் புதிய வாழ்வையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அந்த இறை வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த இறை வார்த்தை என் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறத, உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த இறை வார்த்தை என்னை ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ வைத்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழ வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்படி விதைக்கப்படுகிற அந்த விதை மண்ணிலே விழுந்து மண்ணோடு மண்ணாய் மக்கி அதிலிருந்து விருட்சமாக விதை முளைத்து எழுகிறதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தை என் இதயத்தில் விழுகிறத, இதயத்தில் விழுந்த அந்த வார்த்தை எனக்கு விசுவாசத்தை தருகிறது. விசுவாசத்தை தருகிற அந்த வார்த்தை மனம் மாற்றத்தை தருகிறது. மனம் மாற்றத்தின் வழியாக புதிய ஒரு வாழ்வை தருகிறது. புதிய ஒரு வாழ்வின் வழியாக கனி தருகிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இறை வார்த்தை என் இதயத்தில் விழுகிறது. இதயத்தில் விழுந்த வார்த்தை எனக்கு விசுவாசத்தை தருகிறது. விசுவாசம் எனக்கு மனம் மாற்றத்தை தருகிறது. மனம் மாற்றம் புதிய வாழ்க்கையை தருகிறது. புதிய வாழ்க்கை கனிதலை தருகிறது. கனிகளை நான் சுவைத்து கொண்டிருக்கிறேனா? கனிகள் உள்ள ஒரு மரமாக அல்லது பலனை தரக்கூடிய விதத்திலே நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறேனா? நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தருவார்கள். நான் 100 மடங்கு பலன் தருகிறேனா? 60 மடங்கு பலன் தருகிறேனா? 30 மடங்கு பலன் தந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய பலன் என்ன என்ற ஒரு கேள்விதான் முதலாக தருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்ததாக கேடின்மை என்று சொல்லுகிறார்களே, இந்த கேடின்மை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. கேடின்மை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறேனா? இந்த உலகமே மாறினாலும் கடவுளில் நான் நிலைத்திருக்கிறேனா? இந்த உலகமே மாறினாலும் கடவுளில் நான் நிலைத்திருக்கிறேனா என்கிற ஒரு எண்ணத்தை தான் இந்த கேடின்மை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, என் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என் கடவுள் என்றும் மாறாதவர். என் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என் கடவுள் என்றும் மாறாதவர். ஆகவேதான் யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் அழகாக சொல்லுவார், அவர் என்னை கொன்றாலும் கொன்றட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை எனும். இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் என்னை கொன்றாலும் கூட நான் அவருக்கு பிரமாணிக்கமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன். அவர் என்னை கொன்றாலும் கூட இந்த உலகத்திலே நான் அவருக்கு விசுவாசம் உள்ளவனாகத்தான் வாழ்ந்தேன். ஆகவே என்னுடைய வாழ்வு ஆண்டவரையே நம்பி இருக்கிறது. என்னுடைய வாழ்வு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. என்னுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழிநடத்துதலிலே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை ஒருபோதும் நாம் இழப்பது கிடையாது என்கிற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் உண்மையிலே இந்த கேடின்மை என்று சொல்லக்கூடிய அழிவற்ற ஒரு வித்தாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். அழிவற்ற வித்தாய் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருமே விண்ணக பேரின்பத்தை பெறுவார்கள். அப்படிப்பட்டவள் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இந்த பூ உலகிலே பிறக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை சிறு வயதிலே ஏற்றியவராக, அந்த சிறு வயதிலே இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தியவராக அவர் இருந்தார். ஆகவே தான் கபிரேல் தூதர் அவருக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுவதுமாக கடவுளுக்காக, கடவுளுடைய திருவுளத்திற்காக என்னுடைய வாழ்க்கையே அவள் அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம் என்ற இயேசுவில் பிரியமானவர்களே. அப்படி அர்ப்பணித்த அந்த வாழ்க்கையின் வழியாகத்தான் கடவுள் மீது இவர் கொண்டிருக்கிற விசுவாசம், இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம், இறைவனுடைய திருவுளத்தில் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் இவருக்கு விண்ணக பேரின்பத்திற்கு இடம் தந்திருக்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். எனக்கும் ஆண்டவர் இறை வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து நான் விண்ணக ஆசிரை பெறுகிறேனா?